வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஏக்கான கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா, 28 ஜூலைல இருந்து 1 ஆகஸ்ட் வரைக்கும் வந்துட்டு நடக்க இருக்கு. ஸோ, நீங்க அதுல வந்துட்டு நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றது? எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணா நமக்கு கரெக்ட்டா இருக்கும்? அப்படிங்கிறத பத்தி வந்துட்டு பல கன்ஃப்யூஷன்ஸோட வந்துட்டு இருப்பீங்க. அந்த கன்ஃப்யூஷன் எல்லாம் வந்துட்டு கிளியர் பண்றதுக்காக தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோ வந்துட்டு பண்றோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஸ்பெஷல் பிடிஎஃப்ஸ பத்தி வந்துட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் குடுத்துர்றேன். தயவு செஞ்சு வந்துட்டு இந்த போர்ஷன வந்துட்டு ஸ்கிப் பண்ணிறாதீங்க. இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி அண்ட் கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்டுக்குமான வேக்கன்சிய வந்துட்டு தனித்தனியான கலர் கோடிங் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி, இந்த பிடிஎஃப் வந்துட்டு ஒவ்வொரு நாள் கவுன்சிலிங்கோட முடிவிலயும் எவ்வளோ வேக்கன்சிஸ் லெஃப்ட் ஓவர் இருக்குதோ, அந்த வேக்கன்சிய வந்துட்டு அப்டேட் பண்ணி நம்ம வீடியோல வந்து குடுப்போம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்துட்டு குடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கம்யூனிட்டி அண்ட் கேட்டகரிக்கும் வந்துட்டுமான பொதுவான பிடிஎஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு கிடைச்சிரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா, அத விட வந்து ரொம்பவுமே சிம்ப்ளிஃபைடா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே வந்துட்டு தனித்தனியான ஸ்பெஷலைஸ்டு பிடிஎஃப் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த பிடிஎஃப் மூலியமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டிபார்ட்மென்ட்ல உங்களுக்கான வேக்கன்சிஸ் இருக்குதோ, அந்த டிபார்ட்மென்ட்ட மட்டும் வந்துட்டு நாங்க ஃபில்டர் பண்ணிட்டு, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதோ அத மட்டும் இது பண்ணி, எந்தெந்த கேட்டகரியில வேக்கன்சிஸ் இருக்குதோ அத மட்டும் பண்ணி, உங்களுக்கு தனியான ஸ்பெஷல் பிடிஎஃப்பா தர்றோம். நீங்க நார்மலா வந்து வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு கவுன்சிலிங்க்கு அப்புறம் வர டீடைல் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு குறைஞ்சது ஒரு 24 இருந்து 36 பேஜ் வரைக்குமா இருக்கும். ஸோ வந்து நீங்க அந்த 1 டே நைட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு அடுத்த நாள் கவுன்சிலிங்க்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, என்ன ஏதுன்னு வந்துட்டு கால்குலேட் பண்றது ரொம்பவுமே சிரமமா இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவுமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 பேஜுக்குள்ளேயே மொத்தமா எங்கெங்க வேக்கன்சிஸ் உங்க கம்யூனிட்டிக்கு இருக்குதோ, அத தனியா ஃபில்டர் பண்ணி ஒரு 2 பேஜுக்குள்ளேயே வந்துட்டு வர்ற மாரி வந்து நாங்க இத வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த பிடிஎஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் பிடிஎஃப்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஒன்லி ₹50 மட்டும் வந்து சார்ஜ் பண்றோம். ஏன்னா வந்துட்டு இத தனியா செலக்ட் பண்ணி வந்துட்டு இந்த மாரி டேட்டா ஷீட் ரெடி பண்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து டைம் டேக்கிங் அதுக்கப்புறம் வந்துட்டு எஃபோர்ட்டும் போடணும். அதனால இந்த பிடிஎஃப்க்கு மட்டும் வந்துட்டு ₹50 சார்ஜ் பண்றோம். உங்களோட கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா, நாங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. மத்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம அங்க பேசிக்கலாம். இப்போ இதுல வந்துட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா, என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்கிறோம். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நீங்க வந்துட்டு உங்களுக்கான டிபார்ட்மெண்ட்ட வந்துட்டு சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சில கேள்விகள வந்துட்டு கேட்டுக்க வேண்டியதா இருக்கும். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு லைக் பண்றீங்க. வாட் இஸ் யுவர் பெர்சனல் சாய்ஸ் சரியா? உங்களுக்கே வந்துட்டு நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல எடுத்து வொர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் தெரியுமா? அத எடுத்துக்கங்க. 2வது வந்துட்டு அது கிடைக்கல அப்படிங்கிறப்போ வந்துட்டு அதற்கான ஸ்டாண்ட் பைஸ செலக்ட் பண்றதற்காக இந்த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ். ஏஜ்ங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றதுல ரொம்பவுமே முக்கியமான ஒரு காரணியா வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஏஜ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டடி பிளான். ஓகேவா? இப்போதைக்கு வந்துட்டு எனக்கு ஒரு போஸ்டிங் வேணும். எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு லைஃப்ப ஓட்டுறதுக்கு ஒரு சேலரியோட போஸ்டிங் வேணும். அந்த போஸ்டிங்க எடுத்ததற்கு அப்புறமே வந்துட்டு நான் குரூப் 1 அப்படி இல்லைன்னா வந்துட்டு யுபிஎஸ்சி இந்த மாரியான விஷயங்களுக்கு வந்துட்டு நான் ட்ரை பண்ண போறேன். அப்படின்னா வந்துட்டு, அதுக்கு எப்படி வந்துட்டு உங்களோட ஏஜ் வந்துட்டு ஒரு காரணியா இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப வந்துட்டு ஒரு 25லிருந்து ஒரு 30 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 5லிருந்து 8 வருஷம் வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் வேலைக்கு ட்ரை பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் கிடைக்கும். ஸோ, உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைம்ஸ் அதிகமா இருக்கிற மாரி, வொர்க் லோடு கம்மியா இருக்கிற மாரி வந்துட்டு டிபார்ட்மெண்ட்ஸ சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு படிக்கிறதுக்கான நேரமும் வந்துட்டு கிடைக்கும். சரிங்களா? ஏஜும், ஸ்டடி பிளானும் வந்துட்டு ஒண்ணா கோரிலேட்டட் ஆனது தான். இஃப் இன் கேஸ் வந்துட்டு அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 பிளஸ் ஆயிருச்சு. 32, 33 அந்த ரேஞ்சுல உங்களுக்கு ஏஜ் ஆயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் அதாவது சேலரி அதிகமா வர டிபார்ட்மெண்ட்டா வந்துட்டு நீங்க சூஸ் பண்றது தான் வந்துட்டு ரொம்பவுமே முக்கியம். அப்பதான் வந்துட்டு அடுத்தது ஃபியூச்சர்ல வந்துட்டு உங்க வாழ்க்கைய ஓட்டுறது கரெக்ட்டா இருக்கும். உங்கனால வந்துட்டு திரும்பி உங்களோட ஸ்டடி பிளான்ல வந்து உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியலைனாலும், கிடைச்ச வேலைய வச்சுட்டு வந்துட்டு உங்களோட லைஃப்ப வந்துட்டு ரன் பண்றதுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேரிடல் ஸ்டேட்டஸ். நீங்க கல்யாணம் ஆனவங்களா, ஆகாதவங்களா அப்படிங்கிறதும் வந்துட்டு ரொம்பவுமே முக்கியமான ஒரு காரணி. நீங்க கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா வந்துட்டு உங்களுக்கு எங்க வேலை போட்டாலும், எப்படி வேலை போட்டாலும் உங்கனால வந்துட்டு உருட்டி புரட்டி வந்துட்டு சமாளிச்சிற முடியும். இஃப் இன் கேஸ் வந்துட்டு நீங்க கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, உங்க ஃபேமிலியையும் வந்துட்டு நீங்க பார்க்க வேண்டிய காரணங்கள் வந்துட்டு நெறையாவே வந்துட்டு வந்துரும். சரிங்களா? அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க கன்சிடர் பண்ணிட்டு தான் உங்களுக்கான டிபார்ட்மெண்ட்ட வந்துட்டு சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? மேரிடல் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் 2 பத்தியும் பேசியாச்சு. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெண்டர். ஜெண்டர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா,
அது வந்துட்டு ஜெண்டர பத்தி வந்துட்டு ரொம்ப பெருசா வந்துட்டு சொல்லக்கூடாது. மேலா, ஃபீமேலான்னு. இருந்தாலுமே வந்துட்டு ஒரு கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்துட்டு வேலை பார்க்குறப்போ, நமக்கு வந்துட்டு எந்த விஷயங்கள் வந்துட்டு நமக்கு சூட்டபிளா இருக்கும் நம்மளோட ஜெண்டருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓன் டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே வந்துட்டு போஸ்டிங் கிடைச்சிருச்சுன்னா பரவால்ல அப்படிங்கிற மாரி வந்துட்டு யோசிப்பாங்க. இதுவே வந்துட்டு ஜென்ஸா இருந்தாங்கன்னா, வெளியில போய் வந்துட்டு தங்கி வேலை பார்க்கறதுக்கு நெறைய வீடுகள்ல வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் வந்துட்டு லேடீஸ்க்கு அந்த அக்செப்டன்ஸ் கிடைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இத பத்தி வந்துட்டு பேசுறேன். பட் வந்துட்டு எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிறவங்க ஜெண்டர பத்தி வந்துட்டு யோசிக்க தேவையில்ல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் டிபார்ட்மென்ட் சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்ன்மென்ட் ஜாப்ஸ பொறுத்தவரைக்கும் வந்துட்டு 2 டைப்பா வந்துட்டு டிபார்ட்மென்ட்ட பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்துட்டு பப்ளிக் கான்டாக்ட் இருக்கிற டிபார்ட்மென்ட்ஸ். இன்னொன்னு வந்துட்டு பப்ளிக் கான்டாக்ட் இல்லாத டிபார்ட்மென்ட்ஸ். சரிங்களா? அத எப்படி நான் வந்துட்டு சொல்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரெவென்யூ, முனிசிபல் கமிஷனர் இந்த மாதிரியான டிபார்ட்மென்ட்ஸ்லாம் எடுக்கிறப்போ, உங்களுக்கு பப்ளிக் கான்டாக்ட் அதிகமா இருக்கும். மக்களோட வந்துட்டு உங்களோட தொடர்பு வந்துட்டு நேரடியா இருக்கும். அப்போ மக்களோட தொடர்பு நேரடியா இருக்கிறப்பயே, உங்களோட வந்துட்டு வொர்க் பிரஷர் வந்துட்டு கண்டிப்பா அதிகமா இருக்கும். எப்படின்னு சொல்றேன்னா, யாரா இருந்தாலும் அவங்களோட வேலை சீக்கிரமா முடியணுங்கிறதுக்காண்டி, உங்களுக்காக வந்துட்டு பிரஷர் வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் டிபார்ட்மென்ட் இதுவே எஜுகேஷன் டிபார்ட்மென்ட்டோ, இல்ல மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மென்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா, அது வந்துட்டு நீங்க பேக்கிரவுண்ட்ல தான் வொர்க் பண்ண போறீங்க. டைரக்ட்டா உங்களுக்கு எந்த ஒரு பப்ளிக் கான்டாக்டும் இருக்காது. சரிங்களா? அதனால வந்துட்டு அந்த வேலையில அதிகமா உங்களுக்கு மென்டல் பிரஷர் வந்துட்டு அதிகமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இல்ல. சரிங்களா? அடுத்ததா வந்துட்டு ரெஸ்பெக்ட். இஃப் இன் கேஸ் வந்துட்டு நீங்க பப்ளிக் கான்டாக்ட் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா, உங்களோட ரெஸ்பெக்ட்டும் வந்துட்டு வேற விதமா இருக்கும். சரிங்களா? அது வந்துட்டு கவர்ன்மென்ட் ஜாப் வந்துட்டு கவர்ன்மென்ட் ஆஃபீஸ்க்கு போனவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுவே வந்துட்டு நீங்க ஸ்கூல் எஜுகேஷன் மத்த இந்த மாரியான வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, அதிகமான பப்ளிக் கான்டாக்ட் இல்லாதப்ப அந்த டிபார்ட்மெண்ட்ட பத்தியும் மக்கள் மத்தியில பெருசா வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ வந்து நீ இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறமா அப்படிங்கிற மாரி வந்துட்டு நார்மலா விட்டுட்டு போயிருவாங்க. இதுவே பப்ளிக் கான்டாக்ட் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல போனீங்கன்னா, ரெஸ்பெக்ட் அதிகமா இருக்கும். அதே சமயத்தில வொர்க் லோடு, மென்டல் பிரஷர் எல்லாமே வந்துட்டு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ். பிசினஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கிற யாருமே வந்து அவங்களோட பிசினஸ வந்துட்டு அவங்க பேர்ல பிசினஸ் ரன் பண்ண முடியாது. இப்போ அலைடு பிசினஸ் உங்க பேரன்ட்ஸோ, இல்ல வந்துட்டு உங்க ஃபேமிலில உங்க ஒய்ஃபோ வேற யாராச்சும் வந்துட்டு ஆல்ரெடி பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெல்ப் வந்துட்டு ரொம்பவுமே தேவைப்படுது அப்படின்னா வந்துட்டு, நீங்க உங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட்குள்ள இருக்கிற வேக்கன்ஸீஸ் சரிங்களா? அதே மாரி பக்கத்துல வர வேக்கன்ஸீஸ், வொர்க் பிரஷர் கம்மியா இருக்கிற வேக்கன்ஸீஸா வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா தான் டிபார்ட்மெண்ட்ஸா சூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்கனால அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண முடியும். அத விட்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வொர்க் லோட் டைட்டா இருக்கிற டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்க பிசினஸ் உங்க ஃபேமிலி ஓரியன்டட் பிசினஸ வந்துட்டு கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலி, வொர்க் லைஃப் பேலன்ஸ் சரிங்களா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 9 டூ 5 தான் வந்துட்டு வொர்க் இருக்கும். அதுவே இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவி வொர்க் இருக்கும். ஸோ உங்களோட ஃபேமிலி, வொர்க் லைஃப் பேலன்ஸ வந்துட்டு மெயின்டெயின் பண்ற மாரி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபியூச்சர் நீட்ஸ் என்ன? அப்படிங்கிறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? நீங்க எந்த லெவல வந்துட்டு அச்சீவ் பண்ண போறீங்க? அப்படிங்கிறத வந்துட்டு பொறுத்து தான் நீங்க வந்து அதாவது புரமோஷன்ஸ் அதிகமா இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸா பார்த்து சூஸ் பண்ணணும். நீங்க வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு ஹையர் அஃபீஷியல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, புரமோஷன் சீக்கிரமா வர்ற மாரி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும். இந்த மாரியான விஷயங்கள் தான் வந்துட்டு அச்சீவ் யுவர் ஃபியூச்சர் நீட்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறோம். இதே வந்துட்டு டிபார்ட்மெண்ட் சைட்ல வந்துட்டு நீங்க என்னவெல்லாம் பார்க்கணும்? ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நேச்சர் ஆஃப் ஜாப் அந்த வேலை வந்துட்டு என்ன? அப்படிங்கிறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே அவசியம். அந்த வேலை என்ன? எப்படி? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ட எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அங்க போனதுக்கப்புறம் நீங்க எவ்வளவோ சிரமப்பட வேண்டியதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமா இருக்குது. அடுத்ததா வந்துட்டு லொகேஷன் ஆஃப் வொர்க் சரிங்களா? இப்போ ஒரு சில டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி சென்னையில மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? ஒரு சிலர் வந்துட்டு சென்னையில வேலை பார்க்கறதுக்கே வந்துட்டு புடிக்காதவங்களா இருப்பீங்க. பட் வந்துட்டு சென்னையில இருக்கிற டிபார்ட்மெண்ட்ட எடுத்துட்டீங்க அப்படின்னா, லைஃப் லாங் வந்துட்டு நீங்க சென்னையிலேயே இருக்கிற மாரி வந்துட்டு ஆயிரும். அதனால அந்த வேலை வந்துட்டு லொகேஷன் வந்துட்டு எங்கெங்க எல்லாம் வந்துட்டு அந்த கேட்டகரிக்கான அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான வேக்கன்ஸீஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 3வது வந்துட்டு ஃபியூச்சர் ஸ்கோப் சரிங்களா? நம்ம கடைசி பாயிண்ட்டா வந்துட்டு உங்களோட பர்சனல் இதுல சொன்னது தான் இங்க டிபார்ட்மெண்ட்லயும். ஃபியூச்சர் ஸ்கோப் அப்டின்னா என்னன்னா, இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு புரமோஷன்ஸ் வந்து சீக்கிரமா வரும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல புரமோஷன் ரொம்பவுமே ஸ்லோவா வரும். ஸோ உங்களோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு சூஸ் பண்ணணும். அடுத்ததா வந்துட்டு வொர்க் பிரஷர். அத வந்துட்டு நம்ம பர்சனல் இதுலயும் வந்துட்டு பேசியிருக்கிறோம். இதுலயும் பேசியிருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தும் வொர்க் பிரஷர் வந்துட்டு வேரி ஆகும். சரிங்களா? அப்போ எந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வொர்க் பிரஷர் கம்மியா இருக்குமோ, அந்த டிபார்ட்மெண்ட்ட சூஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப நல்லது. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி. சேலரிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததையுமே அந்த பிடிஎஃப் பத்தி தகவல் குடுக்குறப்போ லெவல் 11 அண்ட் எபோவ் அப்படிங்கிறத வந்துட்டு சொன்னோம். சரிங்களா?
அடுத்ததா வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான வீடியோல உங்களுக்கு இந்த லெவல் 10 அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு என்ன பே லெவல்ஸ பத்தி வந்துட்டு ஒரு டீடைல்டு வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். சரிங்களா? அப்போ நீங்க எந்த அளவுக்கு சேலரிய எதிர்பார்க்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி வந்துட்டு டிபார்ட்மெண்ட்ஸ வந்துட்டு சூஸ் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூ.